கிறிஸ்தவத்தோட கடமை என்ன? வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி? ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர், 27 வயது நிரம்பிய ஒரு அமெரிக்கர், 6 மாதங்களுக்கு முன்பால் நார்த் சென்டினல் என்ற ஒரு தீவில் சென்று என்ன பண்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க போறாரு. பழங்குடிகள் என்ன பண்றாங்க? அம்பு எய்து அவரை கொன்னுறாங்க. அது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு இடம். உன்னை என் ஃப்ரெண்டு நானும் பேசிட்டு இருக்கோம். அப்ப அவன் சொல்றான், டே உங்களுக்கு வேலை இல்லையடா, எங்க பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு போயிடுறீங்க, ஆண்டவர் சொல்றேன் அந்த சொல்றேன்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். ஆமா, பைத்தியக்காரத்தனம். இப்ப நடந்தது. அவன் தான் கவர்மெண்ட் தடை போட்டுருக்குல்ல, உள்ள போக கூடாது இல்ல. காட்டுவாசினா என்ன பண்ணுவான்? கொள்ளதான் செய்வான். தனியா உட்காந்துருக்கும் போது மண்டியில் ஒரு தட்டு விழுது. அவன் காட்டுவாசி கொண்டுட்டான். நீங்க ரொம்ப யோக்கியமா? ஆண்டவர் என்ன சொல்றீரு? கிறிஸ்தவம் இந்தியாவில் பரவுனது எப்போ நினைக்கிறேன்? ஆங்கிலேயர்கள் வந்த பிரதான கிடையாது, 1ஆம் நூற்றாண்டிலே வந்துருச்சு. இயேசுவின் பிரதான சீசன்களால தோமா கொண்டு வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாங்க? நம்ம முன்னோர்கள் கத்தியால கொத்தி கொன்னுட்டாங்க. அவர் சுவிசேஷத்தை மட்டும் கொண்டு வந்தார், கொண்டுட்டாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னால எப்படி கிறிஸ்தவம் பரவுச்சு? அவன் இயேசுவை அறிவிக்கல, கிறிஸ்தவத்தை நேரடியாக சொல்லல. முதல்ல எஜுகேஷன் கொண்டு வந்தான், கல்வியை கொண்டு வந்தான். இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் நிறைய, சர்ச்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டும் தான் கல்வி, மேட்டுக்குடியினருக்கு மட்டும் தான் கல்வி. குற்றால அருவியில் நம்மளாம் குளிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க நான் நாகரிகமா இருக்கணும், ஆங்கிலேயர்களோட வருகை தான். அவன் நேரடியாக சுவிசேஷம் சொல்லல. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூடு போட்டுட்டு இருந்தோம், மெடிசன் கொடுத்தான். அப்போ நம்ம முன்னோர்கள் பார்க்குறாங்க. நம்ம முன்னோர்கள் லேஸ் பட்டால்கள் கிடையாது, காதில் கடுக்கம் போட்டுருப்பாங்க. அந்த தாத்தா மரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிள்ளை வெளியே போன எங்கே போற, எங்கே போயிட்டு வர, காலை முறிச்சு விட அப்படிம்பாங்க. அவ்வளோ உஷாராக இருப்பாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இயேசுவை பார்க்கலங்க, இயேசுவை சொன்னா பார்த்தீங்களா? அவங்க பார்த்தாங்க. இயேசுவை சொல்ற இவனே இவ்வளவு நல்லவனா இருந்தா இயேசு இவ்வளவு நல்லவனா இருப்பாரு, ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ நிலைமையில் இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, நம்ம உயிரை கொடுக்க வேண்டாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், சிஎஸ்ஐ பெஸ்ட்டுங்க. நீங்க உலகத்தில் வேற எந்த சர்ச்சுக்கு போனாலும் அங்கே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஜி சர்ச்சிலையும் மற்ற சர்ச்சிலையும் தசமமாக கொடுக்கலன்னா ரத்த வாந்தி எடுத்து செத்துருவோம் அப்படின்றான். நான்லாம் ஓடி வந்துட்டேன். நம்ம சர்ச்சில் அப்படியா 9 மணிக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வருவோம்? நம்ம ஐயா பிரசங்க ஆரம்பிச்ச பிறகு வருவோம். நம்ம ஏசப்பா பார்த்துடுவார். தயவு செய்து சரியான டைமுக்கு வாங்க. ஒழுங்கை விரும்புகிற தேவன். ஆதியாகமத்தில் 2ஆம் வசனம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அங்க வெறுமை இருந்தது, அங்க ஒழுங்கின்னு இருந்ததுன்னு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் தெரியுமா? நான் பின்மாற்றத்தில் இருந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 என்ன பண்ணிடுவேன், ஓடிடுவேன். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அடிச்சு விரட்டிடுவாங்க. எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரோங்க? நம்ம சொல்றோம் அவன் கள்ளம் கூடுறான், மண்ணை கும்பிடுறான். அவன் 3 நாள் லைன்ல நிற்காங்க. இங்க இருந்து என்ன பண்றான்? நடக்கிறான், திருச்செந்தூருக்கும். பக்தி அவங்ககிட்ட இருக்கு, நமக்கு எங்க போச்சு? நான் சொல்லுவேன் சிஎஸ்ஐ பெஸ்ட்டுங்க. இங்க உங்களை கேட்கறதே இல்லை. காணிக்க போட்டா போடு, போட்டாட்டி போயிட்டே இரு. வந்தியா மங்கள போட்டியா சோம்னா சோம் சோமாட்டி ஓ வெரி ஃபிளெக்சிபிலிட்டி. ஆனா நம்ம அதுக்கு தொக்காய் போச்சு. நமக்கு என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவர் சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்க. எவ்ரிவன் வாட்சிங் ஃபார் யூ. கிறிஸ்தவனா இப்படி இருப்பான், ஒரு நம்பிக்கை இருக்கு சமுதாயத்தில். கெடுக்காதீங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா போதும். நம்ம கிறிஸ்துவப்படி சொல்லுவேன். நான் சொல்லுவேனா, எந்த மதத்தையும் நம்ம வளர்க்க தேவையில்லை. அந்த மனிதர்களுடைய செயல்பாடே அந்த மதத்தை அழித்து விடும், வளர்த்து விடும். ஊழியம் பண்ண தேவையில்லை. இந்த காலங்களில் ஊழியம் பண்ண முடியாது, நம்மள ஆக்ட் பண்றாங்க. எம்பி எலெக்ஷன் வரப்போகுது தெரியும் உங்களுக்கு. யாருக்கு நான் சொல்லணும் தேவையில்லை. காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்காம ஓட்டு போடுங்க. அவர் தருவார் 2000. உன்னை விற்காத ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவர் நோ காம்ப்ரமைஸ். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல. அவர் ஆயிருந்தார், அவருக்கு சிலுவையே கிடையாது. நீ நான் கிறிஸ்தவனே கிடையாது, ரட்சிப்பே கிடையாது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் உயிர்த்தெழுதல் என்பவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். என்னோட இளந்தல் ரேக்கா தான் செஞ்சுட்டு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அலௌடு. இன்னைக்கு சிஓடி வேலை எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஹிந்து ஸ்கூல்ல உள்ள அலோவ் பண்றாங்க, முஸ்லீம் ஸ்கூல்ல கூடுறாங்க. நான் பேசிட்டு வந்தேன், கடையனூர்ல போய் பேசிட்டு வந்தேங்க. கிறிஸ்தவ ஸ்கூல்ல என்ன கூட மாட்டேங்க. கிறிஸ்தவனே மனம் திரும்பு.